அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்திய விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம்களுடைய தியாகமும் முஸ்லிம்களுடைய வீரமும் இல்லை என்று சொன்னால் இந்த நாடு விடுதலை பெற்றிருக்காது. அந்த அளவிற்கு இந்திய விடுதலை போராட்டத்திலே முஸ்லிம்கள் பங்கெடுத்ததோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய உடலாலும் பொருளாலும் உயிராலும் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். இந்த தியாகங்களை இன்றைக்கு சமூகத்தில் மறக்கடிக்கப்பட்டிருப்பதனுடைய விளைவாகத்தான் இந்த தலைப்பு எனக்கு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன இந்த மக்களுக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்திய விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம்களுடைய பங்கு இல்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஒவ்வொரு ஆண்டு குடியரசு தின நிகழ்விலும் சுதந்திர தின நிகழ்விலும் முஸ்லிம்களுடைய தியாகம் மறக்கடிக்கப்பட்டு முஸ்லிம்கள் இந்த நாட்டிற்காக வேண்டி பங்காற்றவில்லை என்பது போன்ற ஒரு சித்திரம் உருவாக்கப்படுகிறது. முஸ்லிம்களுடைய பங்களிப்பு வெள்ளையர்களுக்கு எதிராக விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு இல்லை என்று சொன்னால் இந்த நாடு சுதந்திரம் அடையாது என்பது மட்டுமல்ல, இன்றைக்கும் வெள்ளையர்கள் இந்த நாட்டிலே ஆண்டு கொண்டிருப்பார்கள். ஒரு அடிமை தேசமாக இந்த நாடு மாறி இருக்கும். ஏனென்று சொன்னால் முஸ்லிம்கள் தான் இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். இந்த விடுதலை போராட்டத்தில் மட்டும் முஸ்லிம்கள் தியாகம் செய்தவர்கள் என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. இந்த நாட்டை முதலில் உருவாக்கியவர்களே முஸ்லிம்கள் தான். வெள்ளையர்கள் எப்படி இந்த நாட்டை அடிமைப்படுத்தினார்களோ அப்பொழுது பரந்த ஒரு இந்திய தேசமாக இந்த நாடு இருந்ததே. இந்த நாடு இந்தியா என்கிற ஒரு தேசத்தை யார் உருவாக்கினார்கள்? வெள்ளையரிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு முஸ்லிம்கள் எப்படி காரணமாக இருந்தார்களோ அதுபோன்று இந்த இந்திய தேசத்தை உருவாக்கியதில் யாருடைய பங்கு? இந்த தேசத்தை உருவாக்கியது யார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் தான் இந்த தேசத்தை உருவாக்கினார்கள். இந்தியாவை உருவாக்கியது முஸ்லிம்கள் தான். இந்த வரைபடத்தை உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள். அதாவது இந்தியா நாட்டில் முகலாயர்களுடைய வருகைக்கு முன்பாக இந்த நாடு எப்படி இருந்தது தெரியுமா? பல்வேறு நாடுகளாக பிரிந்திருந்தது இந்த நாடு. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் கூர்ஜர பிரதி ஹராக்கல் நாடு என்று சொல்லி ஒரு நாடு இருந்தது. அவர் பகுதியை நாடாக பிரித்து கொண்டார்கள். கண்ணாசி நாடு என்று சொல்லி ஒரு பகுதியை நாடாக பிரித்து கொண்டார்கள். பாலர்கள் நாடு என்று சொல்லி ஒரு பகுதியை பிரித்து கொண்டார்கள். இதெல்லாம் ஒரு தேசமாக அவர்கள் கொண்டாடினார்கள். இந்தியாவில் இருக்கிற ஒரு பகுதி அது. கலிங்க நாடு என்று சொல்லி ஒரு பெயர் வைத்துக் கொண்டு அழைத்தார்கள் ஒரு பகுதியை. இந்தியாவினுடைய தேசத்தின் ஒரு பகுதி அது. ராஷ்டிர கூடர்களின் நாடு என்று சொல்லி ஒரு பகுதியை அழைத்துக் கொண்டார்கள். இப்படி இந்தியாவினுடைய பல பகுதிகள் பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு என்று சொல்லி இந்தியாவினுடைய நிலப்பரப்புகள் பல கூறுகளாக பல நாடுகளாக பிரிந்திருந்தது. தமிழகத்தை எடுத்துங்க, மதுரை ஒரு நாடாக இருந்தது, புதுக்கோட்டை ஒரு நாடாக இருந்தது, தஞ்சாவூர். எங்கள் புதுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் எவ்வளோ தூரம்? 3/4 மணி நேரத்தில் டிராவல் பண்ணி இப்போ நம்ம வந்துடுறோம். தஞ்சாவூர் ஒரு நாடு, ராமநாதபுரம் ஒரு நாடு, சென்னை ஒரு நாடு, இப்படி பல நாடுகளாக, திருநெல்வேலி ஒரு நாடு, பல நாடுகளாக பிரிந்து இந்த நாடு தேசம் ஆயிரக்கணக்கான நாடுகளாக பிரிந்திருந்த ஒரு நாட்டை, நிலப்பரப்பை ஒரு நாடாக, ஒரு தேசமாக, ஒரு இந்தியாவாக, ஒரு நிலப்பரப்புக்குள் வடிவமைத்தவர்கள் யார்? இந்த தேசத்தை உருவாக்கியவர்கள் யார்? முஸ்லிம்களை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? ஒரே ஒரு பெயரை உச்சரித்து பாருங்கள் பார்ப்போம். இந்த நாட்டை, இந்தியா என்கிற இந்த வரைபடத்தை உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள். ஏன்? அலாவுதீன் கில்ஜி என்கிற அந்த மன்னர் இந்த தேசத்தை உருவாக்குகிறார். இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே மொழி என்று சொல்லி இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அன்றைக்கு இது போன்று இருந்ததா? இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த தேசத்திற்கும் ஒரு தலைநகரம் இருந்ததா? ஒரு ஆட்சி மொழி இருந்ததா? சிந்தித்து பாருங்கள். இதையெல்லாம் உருவாக்கியது யாரு? அலாவுதீன் கில்ஜி என்கிற அந்த முகலாய மன்னர்களுடைய காலத்திற்கு பிறகு 500 ஆண்டு காலம் இந்தியா என்கிற இந்த தேசம் கட்டமைக்கப்பட்டது. அதனுடைய வடிவமாகத்தான் இன்றைக்கு இந்த தேசத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி இஸ்லாமியர்களுடைய இந்த வடிவம் தான் இந்திய தேசம் என்று உருவாக்கப்பட்டது. இதில் என்ன? வெள்ளையர்கள் இந்த நாட்டுக்கு வந்து
இந்தியாவை அடிமைப்படுத்தி விட்டார்கள். இந்தியா வெள்ளையர்களிடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற நேரத்தில் சுதந்திரத்திற்கான போராட்டம், அந்த போராட்டத்திலே முஸ்லிம்களுடைய பங்கு எத்தகையதாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒவ்வொரு நகரத்திலும், ஒவ்வொரு கிராமங்களிலும், ஒவ்வொரு தெருக்களிலும் இந்திய திருநாட்டினுடைய தேசிய கொடி ஏற்றப்பட்டது. அந்த தேசிய கொடியை வடிவமைத்தவர்கள் யார்? விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம்களுடைய பங்கை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த தேசிய கொடியை நாம் இன்றைக்கு ஏற்றி மகிழ்ந்திருக்கிறோமே, இந்த தேசிய கொடியை கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, இந்திய திருநாட்டினுடைய இந்த தேசிய கொடியை வடிவமைத்தது யார்? முஸ்லிம்கள் தான் வடிவமைத்தார்கள். சுரையா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவர்தான் இந்த தேசிய கொடியை வரைகிறார். அகல நீல வாக்கிலே சரியாக வடிவமைக்கிறார், வண்ணம் தீட்டுகிறார். தீட்டி தன்னுடைய கணவரிடத்திலே பகுர்தீன் அவர்களிடத்திலே கொடுத்து காந்தியடிகளிடம் இதை காட்டி ஒப்புதல் பெற சொல்லி அனுப்புகிறார். காந்திஜி அவர்களும் இதை பார்த்துவிட்டு ஒப்புதல் அளிக்கிறார்கள். காந்திஜி கூட என்ன சொல்றாரு, அதுல ராட்டை இருக்கணுங்கிறார். ஆனா அந்த அம்மா என்ன சொல்றாங்க, சுரையா அவர் தன்னுடைய கணவரிடத்திலே சொல்லி அனுப்புகிறார், இதுல அசோக சக்கரம் தான் இருக்கணும். ஏன் தெரியுமா? இந்த கொடியை எந்த திசையில இருந்து பார்த்தாலும் சரி, நீங்க வலதுபுறத்தில் இருந்து பார்த்தாலும் இடதுபுறத்தில் இருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரியாக தெரியும் அசோக சக்கரம் இருந்தால். ஆனால் ராட்டை இருந்தாக்க ஒரு பக்கம் இந்த பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் அந்த பக்கம் இருக்கும், வலது இடதாக மாறி தெரியும். ஒரே புறத்தில் இருந்து பார்த்தாலும் எந்த திசையில் இருந்து பார்த்தாலும் ஒரே வடிவமாக தெரிய வேண்டும் நமது நாட்டினுடைய தேசிய கொடி என்று சொல்லி அந்த கொடியை வடிவமைத்தவர் சுரையா என்று சொன்னால் எப்படி அந்த அம்மையாரால் வடிவமைக்க முடிந்தது? விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம்களுடைய பங்கு இல்லை என்று சொன்னால் தேசிய கொடியை வடிவமைக்கிற உணர்வு அவர்களிடத்திலே வந்திருக்குமா? சரியாக அந்த கொடியை வடிவமைக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களிடத்தில் வந்திருக்குமா? ஒரு வீடு கட்டுறீங்க, உங்களுக்கு வீடு கட்டுறதுல அக்கறை இல்லைன்னு வச்சிங்க, எனக்குன்னு ஒன்று இருப்போம். எப்போ இருப்போம்? பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வீடு கட்டிட்டு இருக்கிறாரு, நம்ம போய் சொல்லுவோமா, இந்த வீட்டில் இப்படி வைங்க, ரூம் இத்தனை அடியில் வைங்க, இந்த சைஸில் கூட வைங்க, இந்த சைஸில் ஹால் வைங்க, அப்படி சொல்லுவோமா? நம்ம அவருக்கு எது தேவை என்பது அவருக்கு தான் புரியும். அவருடைய ஸ்கொயர் பிட் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வீடு கட்டிக்குவார். நம்ம எதுக்கு போய் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஒதுங்கிடுவோம். நம்ம சொன்னால் அவர் கேட்பாரா? நமக்கே நொம்புன்னு போயிட்டு இருப்போம். வீடு குடிவு போகும் பொழுது கூப்பிட்டாருன்னா சாப்பாட்டுக்கு வேணா போவோம், அவ்வளோதான். வேற என்ன செய்வோம்? இந்த ரூமை முன்னாடி வச்சிருக்க கூடாதுன்னு வேணா கேட்போம். கட்டி முடிச்சவனை கட்டும் பொழுது ஐடியா கொடுத்துருப்போமா? வீடு எப்படி கட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி மணல் எங்கே வாங்கினா குறைச்சலாக கிடைக்கும், சிமெண்ட் எங்கே வாங்கினா குறைச்சலாக கிடைக்கும் ஐடியா கொடுத்துருப்போமா? இந்த உணர்வு யாருக்கு இருக்கும்? யார் தனது வீட்டை அமைக்கிறானோ, யார் தனது வீட்டை எழுப்ப வேண்டும் என்கிற எண்ணமும் சிந்தனையும் இருக்கிறதோ அவனுக்கு தான் பொருள் எங்க கிடைக்கும் குறைச்சலாங்கிற சிந்தனை இருக்கும். எப்படி வடிவமைக்க வேண்டும் என்கிற ஆசையும் எண்ணமும் இருக்கும், ஆர்வம் இருக்கும். இந்திய திருநாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம்களுடைய பங்கு அளப்பரிய பங்கு, தியாகம் அளப்பரிய தியாகம். இந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்திய தேசிய கொடியை, இந்திய நாட்டினுடைய இந்த தேசிய கொடியை வடிவமைக்கிறார்கள் என்று சொன்னால், அதுவும் ஒரு முஸ்லிம் பெண்ணால் வடிவமைக்க முடிகிறது என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய தியாகத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். ஏன் நம்ம இன்னைக்கு விடுதலை போராட்டம்னா ஆண்களுடைய பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்கிறோமே, ஆண்களுடைய பெயர்களை நாம் உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் விடுதலை போராட்டத்திலே பெண்களுடைய பங்களிப்பு மகத்தானது. அந்த வரலாற்றை நாம் மறந்துவிட முடியுமா? பெண்களுடைய தியாகம் மகத்தானது. அந்த தியாகத்தை நாம் மறந்துவிட முடியுமா? யார் செய்தார்கள் அந்த தியாகத்தை? பெண்கள் தியாகம் செய்தார்கள் இந்த நாட்டிற்காக. விடுதலை போராட்டத்திலே பெண்கள் பங்கெடுத்தார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட தியாகத்தினுடைய உச்சமாக பெண்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். யார் அவங்க? இஸ்லாமிய பெண்கள், சாதாரணமானதல்ல. எப்படிப்பட்ட தியாகம் நிறைந்த பெண்களாக இந்த விடுதலை போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள் தெரியுமா? நீதிமன்றத்திலே ஆங்கிலேயருடைய ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒருவர், ஆல்ட்வேல் என்று சொல்லக்கூடிய ஆங்கில அதிகாரி,
அவர் நீதிமன்றத்திலே சாட்சி சொல்கிறார். என்ன சொல்றார் தெரியுமா? நான் முஸ்லிம் தெருக்களிலே நடந்து செல்கிற பொழுது அங்கிருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே சொல்கிறார்கள், நீங்கள் இறைவனை தொழும் பொழுது இந்த ஏகாதிபத்திய வெள்ளையர்கள் அழிக்கப்பட வேண்டும் என இறைவனிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி முஸ்லிம் பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை நான் கேட்டேன் என்று சொல்லி ஒரு ஆங்கிலேய அதிகாரி ஆல்பர்ட் வெள்ளி என்று சொல்லக்கூடியவர் நீதிமன்றத்திலே சாட்சி சொல்கிறார் என்று சொன்னால், இந்திய விடுதலை போராட்டத்தில் பெண்களுடைய அந்த பங்கு எந்த அளவிற்கு இருந்தது? இந்திய விடுதலை போராட்டத்தில் பெண்களுடைய வீரம் எந்த அளவிற்கு இருந்தது? இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்கிற அந்த எண்ணமும் வேட்கையும் பெண்களுடைய உள்ளத்திலே எந்த அளவிற்கு ஆழமாக இருந்தது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். குழந்தைங்கள்ட்ட என்ன சொல்லி அனுப்புவாங்க தாய்மார்கள்? நீ வந்து ஜாக்கிரதை விளையாடுப்பா. ஏன்னா பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு பிள்ளைகளாக தான் இருப்பாங்க. விளையாட போகும்பொழுது ஜாக்கிரதையாக விளையாடு, அவனோட சேர்ந்துடாத, உன்னை அடிச்சிருவான், எப்போ பார்த்தாலும் உனக்கு திருப்பி அடிக்க தெரியாது, அடிய வாங்கிட்டு வந்துடுவ, ஜாக்கிரதையாக இருப்பான்னு சொல்லி குழந்தைகளிடத்துல அம்மாக்கள் சொல்லி அனுப்புவார்கள், தாய்மார்கள் சொல்லி அனுப்புவார்கள். ஆனால் இங்க என்ன நடக்குது? பள்ளிவாசலுக்கு செல்லுகிற பிள்ளைகளிடத்தில் தாய்மார்கள் சொல்லி அனுப்புகிறார்கள், இந்த நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆங்கிலேயர்களுடைய சர்வாதிகாரம் ஒழிக்கப்பட வேண்டும், அவருடைய அதிகாரம் முடிவுக்கு வர வேண்டும் என இறைவனிடத்தில் நீ பிரார்த்தனை செய் என்று சொல்லி இந்த தாய்மார்கள் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளிடத்திலே பள்ளிவாசலுக்கு தொழுவதற்காக அனுப்புகிற பொழுது பிரார்த்தனை செய்ய சொல்லி அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு உள்ளத்தில் சுதந்திர வேட்கை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உங்களால் சிந்தித்து பார்க்க முடிகிறதா? இப்படிப்பட்டவர்கள் தான் பெண்கள். விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம் பெண்களுடைய பங்கு மகத்தான பங்கு, முஸ்லிம் பெண்களுடைய தியாகம் மகத்தான தியாகம். புரிந்து கொள்ளுங்கள், எப்படிப்பட்ட தியாகம், சாதாரணமானதா? ஏன் பெண்கள்னா எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? இதை பாத்திரம் வளர்க்குறவங்க இஸ்லாம் பெண்கள். முஸ்லிம் பெண்கள்லாம் யாரு? வெளியில கம்பெனிகள்ல இன்னைக்கு வேலைக்கு போறாங்கல்ல, கம்பெனிகள்ல வேலையில தொழில் நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடியவர்கள், கல்லூரிகளில் படிக்கக்கூடிய விகிதாச்சாரங்கள்ல இஸ்லாமிய பெண்களுடைய சதவீதம் குறைவு. அதனால என்ன விளங்கி வச்சிருக்காங்கன்னா, முஸ்லிம்களை பெண்களை வெளியிலே அனுப்ப மாட்டாங்க, எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க முஸ்லிம்கள். அப்படி இருந்த ஒரு காலம். முஸ்லிம் பெண்கள்லாம் யாரு? வீட்டுக்குள்ள உட்காந்து பாத்திரம் தேய்க்கிறவங்க, டீ போட்டு கொடுக்குறவங்க, சமையல் வேலை செய்கிறவங்க, நம்முடைய துணிமணிகளை எல்லாம் துவைச்சு போடுறதா இந்த முஸ்லிம் பெண்களுடைய வேலை. இதான் அவங்களுக்கு அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தையை பெற்றெடுத்து தொட்டில் ஆற்றுறதா அவங்களுடைய வேலை, இப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுடைய தியாகம் எப்படிப்பட்ட தியாகம், முஸ்லிம் பெண்களுடைய தியாகம் எப்படிப்பட்ட தியாகம். வீட்டுக்குள் அடைந்து கிடக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. இந்த நாட்டிற்கு இந்த தேசத்திற்கு ஒரு கேடு ஏற்படும் என்று சொன்னால் முதலில் வீதியில் இறங்கி நியாயம் கேட்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய பெண்கள். புரிந்து கொள்ளுங்கள். நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, வீட்டு வேலை பார்க்குறவங்க, பாத்திரம் தேய்க்கிறவங்க, துணிமணி துவைக்கிறவங்க, குழந்தை குட்டியை பெத்துக்கிட்டு வளர்க்குறவங்க, இதான் இஸ்லாமிய பெண்களுடைய நிலை என்று சொல்லி எண்ணிக்கொண்டவர்களுடைய உள்ளத்திலே, அவங்களுடைய சிந்தனையிலே இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் மரண அடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? நாட்டுக்கு ஒரு கேடு வந்தா முதல்ல களம் இறங்குவது இஸ்லாமிய பெண்கள் தான் என்பது வரலாறு. வெள்ளையர்களுக்கு எதிராகவும் இஸ்லாமிய பெண்கள் வீதியிலே இறங்கி போராடி இருக்கிறார்கள், போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். எப்படி போராட்டம் மட்டும் இல்லை, தனது உயிரையை இந்த நாட்டிற்காக வேண்டி தியாகம் செய்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. பெண்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கட்டபொம்மனை தூக்கில போட்டாங்க, மருதுபாண்டியரை தூக்கில போட்டாங்க, இவரை சிறையில் அடிச்சிட்டாங்க, அவரை சுட்டு கொண்டாங்க. நாம் வரலாற்றை பேசிக் கொண்டிருக்கிறோம். விடுதலை போராட்டத்திலே பங்கெடுத்த தியாகிகளுடைய தியாகம் மகத்தானது. அது கட்டபொம்மனாக இருந்தாலும் சரி, வஉசியாக இருந்தாலும் சரி, எல்லோருடைய தியாகமும் போற்றத்தக்க தியாகம், மதிக்கத்தக்க தியாகம். அதை குறைவாக நாம் எண்ணிவிட முடியாது. ஆனால் ஆண்களுக்கு நிகராக விடுதலை போராட்டத்திலே தங்களுடைய உயிரை நீத்திருக்கிறார்கள் இஸ்லாமிய பெண்கள். ஆண்கள் தான் வந்து தியாகம் செய்வாங்களா உயிரை? பெண்களாகிய நாங்கள் தியாகம் செய்ய மாட்டோம் நினைத்துக் கொண்டிருந்தீர்களா?
விடுதலை போராட்டத்தினுடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். இஸ்லாமிய பெண்களுடைய உயிர் தியாகத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எப்படி பேகம் சாஹிபா வெள்ளையர்களுக்கு எதிராக விடுதலை போராட்டத்திலே பங்கெடுத்த காரணத்திற்காக தனது உயிரை தியாகம் செய்தவர். ஹசன் மஹபர் பேகம் என்று சொல்லக்கூடிய பெண் வெள்ளையர்களுக்காக விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்து தனது உயிரை தியாகம் செய்தவர். உமர் பீவி தனது உயிரை வெள்ளையர்களுக்கு எதிராக விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்து உயிர் தியாகம் செய்தவர். அவர் மட்டுமல்ல, பேகம் ஐஜாஸ் ரசூல் தனது உயிரை விடுதலைக்காக வேண்டி, இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி உயிரை நீத்திருக்கிறார். பியாரி பீவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. இவங்கெல்லாம் யாரு? வெள்ளையர்களுக்கு எதிராக வீதியிலே இறங்கி போராடி, வெள்ளையருடைய சட்டத்திற்கு எதிராக வீதியிலே இறங்கி போராடி இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய உயிரை இந்த நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள், தியாகிகள். இப்படிப்பட்ட பெண்கள் இஸ்லாமிய பெண்கள். இந்த தேசத்திற்கு ஒரு கேடு ஏற்படும் என்று சொன்னால், இந்த தேசத்திற்கு ஒரு அவமானம் ஏற்படும் என்று சொன்னால், அதை முதலில் துடைத்தறிவதற்காக வேண்டி வீதியிலே இறங்கி தங்களுடைய உடலால் அல்ல உயிரால் தடுக்கக்கூடிய வீரமங்கைகள். உயிரை தியாகம் செய்வது என்பது சாதாரணமானது அல்ல. ஆனால் இங்க என்ன, நான் வாசித்து காட்டிய இந்த பட்டியல் சொற்பமானதுதான், நீண்டு கொண்டே இருக்கும். இந்த வீரமங்கைகள் இந்த நாட்டிற்காக வேண்டி தங்களுடைய உயிரை தியாகம் செய்கிறார்கள் என்று சொன்னால் இது சாதாரணமான ஒன்றாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? எப்படிப்பட்ட பாசம் நிறைந்தவர்கள் பெண்கள். தமது குடும்பத்தின் மீது, தமது பிள்ளைகள் மீது, தனது கணவர் மீது எந்த அளவிற்கு பாசம் நிறைந்தவர்களாக பெண்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட பாசங்களை எல்லாம் புறம் தள்ளி வைத்துவிட்டு இந்த நாட்டிற்காக வேண்டி தனது உயிரை தியாகம் செய்கிறார்கள் என்று சொன்னால், விடுதலை போராட்டத்தில் ஆண்கள் மட்டுமல்ல, ஆண்களுக்கு நிகராக இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். பீம நகரிலும் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி இருந்திருக்கிறார். அவர் ஆண் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம், பெண்ணாகப்பட்ட ஒரு பெண் இருந்திருக்கிறாள். அந்த பெண்ணுடைய பெயர் என்ன தெரியுமா? மரியம் பீவி. இதே பீம் நகரிலே, திருச்சி மாநகரத்தில் இருக்கிற பீம நகரிலே மரியம் பீவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் விடுதலை போராட்டத்திலே பங்கெடுக்கிறார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்ட களத்திலே கலந்து கொள்கிறார். நாகபூரி என்று சொல்லக்கூடிய கொடியை கையில் வைத்து அவர் போராட்ட களத்திலே அந்த பெண்மணி ஈடுபடுகிறார். அதன் காரணமாக வெள்ளையர்களால் கைது செய்யப்பட்டு 6 மாதம் கடுங்காவல் சிறை தண்டனை பெறுகிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. யாரு? இந்த நேரத்தில் இந்த இடத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, அதே பகுதியை சார்ந்த ஒரு மரியம் பீவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. இந்த அளவிற்கு விடுதலை போராட்டத்திலே இஸ்லாமிய பெண்களுடைய வேட்கை இருந்தது, வீரம் இருந்தது, துணிச்சல் இருந்தது, தியாகம் இருந்தது. இந்த நாடு அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தங்களுடைய உயிரால் பொருளால் தியாகம் செய்யக்கூடிய பெண்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய தியாகம்! நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களுடைய தியாகம் இல்லை என்று சொன்னால் இந்த நாடு விடுதலை அடைந்திருக்காது. வெள்ளையர்களை விரட்டி அடித்தவர்கள் முஸ்லிம்கள், சாதாரணமானது அல்ல. நம்ம சொல்லக்கூடிய வரலாற்றில் ஏகப்பட்ட சான்றுகள் இருக்கிறது. ஒரு தியாகத்தை கூட வெளிப்படுத்தாமல் மறைத்து விட்டார்கள், இருட்டடிப்பு செய்திருக்கிறார்கள். ஏன்? முஸ்லிம்கள் தியாகம் செய்யாத மாதிரி காட்டணும். யாரு தியாகம் செஞ்சா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் பேர. இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுங்க, நம்மள்கிட்டையும் சில தவறு இருக்கிறது. என்ன? இன்னைக்கு இந்த பீம நகரில் கூட்டம் நடத்தி இஸ்லாமியர்களுடைய பங்கு என்னன்னு சொல்லி நாம் வெளி உலகத்துக்கு சொன்ன பிறகுதான் இப்படியெல்லாம் திப்பு போராடி இருக்காரா? அவரை எதிர்த்து 32 நாள், கிட்டத்தட்ட 1 மாசம் அளவுக்கு வெள்ளையர்கள் முற்றுகையிட்டு கூட அவருடைய கோட்டையை நெருங்க முடியலையா? கடைசியில் பல ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் அவரை காட்டி கொடுத்து தான் அவரை குத்தி கொள்றாங்க. அப்படிதான் கொலை செய்யப்பட்டாரா? அந்த நேரத்தில் கூட சரண்டர் ஆக முடியாது, வீர மரணம் தான் அடைவன்னு சொல்லி திப்பு இப்படிதான் உயிரை விட்டாரா? இதெல்லாம் இன்னைக்கு பிள்ளைங்க பேசும்பொழுதுதான் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய பலருக்கு அவருடைய விடுதலையினுடைய வரலாறு தெரிந்திருக்கும், அவருடைய தியாகம் புரிந்திருக்கும், இந்த நாட்டு பற்று தெரிந்திருக்கும். எத்தனை முஸ்லிம் ஊர்கள் இருக்கிறது தமிழகத்திலே? 1000த்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம் ஊர்கள் இருக்கிறது. அந்த ஊர்களில் இது போன்ற கூட்டங்கள் நடத்தப்படுகிறதா?
ஒவ்வொரு ஆண்டு முஸ்லிம் தியாகிகளுடைய பெயர்கள் வாசிக்கப்பட்டிருந்தால், அவர்களுடைய வரலாறு பேசப்பட்டிருந்தால், ஒவ்வொரு ஊர்லையும் ஆயிரக்கணக்கான தியாகிகளுடைய பெயர் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கும். இந்த மரியம் பீவி பீமநகரில் 6 மாசம் சிறை தண்டனை பெற்றார் என்பது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? பீமநகரில் காலம் காலமாக வாழுகிற மக்களுக்கு இன்று வரை தெரியாத ஒரு சம்பவமாக எப்படி மறைக்கப்பட்டது? நம்ம சொல்லிக் கொடுக்கல. நம் சமுதாயத்தினுடைய தியாகத்தை கூட நம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் நாம் ஒவ்வொரு காலமும் கடந்து செல்கிறோம். அதான் தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு பெரிய விடுதலை வேட்கையில் இந்த பெண்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது தெரியுமா? சிந்தித்து பாருங்கள். பிவி அம்மாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், இந்த அம்மா என்ன சொல்றாங்க? பிவி அம்மாள் எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள அம்மா தான். இந்த அம்மா சொல்றாங்க, என்னுடைய மகன் சிறையில் இருக்கிறான். ஒரு தாய் இந்த மாதிரி வார்த்தையை சொல்ல முடியுமா? என்னுடைய மகன் இந்த சிறையில் இருக்கிறான், வெள்ளையர்களை எதிர்த்து போராடி அவன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். அவன் மட்டும் அங்க வெள்ளையரிடத்தில் மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதி கொடுத்துட்டான்னு வச்சுங்க, வெளியில வந்தா அவனுடைய குரல் வலையை நான் நெரித்து செய்வேன். யார் சொல்றா? மரியம் பீவி அம்மா சொல்றாங்க. எதுக்கு போனார் ஜெயிலுக்கு? பிக் பாக்கெட் அடிச்சிட்டா? திருடிட்டு உள்ள போனாரா? வெள்ளையர்களுக்கு எதிராக விடுதலை போராட்டத்திலே பங்கெடுக்கிறார். ஒரு தாய் என்ன சொல்லுவா? இன்னைக்கு இருக்கிற தாய், அடே எங்கெல்லாம் போயிடாத, போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும், போராட்டத்தில் அனுமதி வாங்கலையாம், கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு இன்னைக்கு உள்ள தாய் சொல்லி இருக்கிறார். பார்க்குறோம். நியாயத்துக்காக நீதிக்காக போராடுகிற பொழுது அந்த போராட்டத்தில் பங்கெடுத்துற வேணான்னு சொல்லி இன்றைக்கு இருக்கிற தாய்மார்கள் தடுக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஆனால் இந்த பிவி அம்மாள் சொல்கிறார்கள், வெள்ளையர்களுக்கு எதிராக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்னுடைய பிள்ளைகள். ஒருத்தன் இல்லை, 2 பேர் அடைக்கப்பட்டிருக்கிறான். அவன் மட்டும் வெள்ளைக்காரன்ட்ட மன்னிப்பு கேட்டு வெளியில வந்தா தொலைச்சு விடுவான், கழுத்தை நெரிச்சு கொண்டு விடுவேன். இந்த அம்மா வீரத்தாயாக பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால், வீரத்தாயாக தனது முழக்கத்தை உயர்த்துகிறாள் என்று சொன்னால், இந்த நாட்டின் மீது எந்த அளவிற்கு இந்த பெண்களிடத்திலே பற்று இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு பற்று வருதுன்னு சும்மா வருமா? குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேருக்கும் பற்று இருந்தாதான் ஒரு பெண்ணுக்கு வரும். தான் பெற்ற பிள்ளையை ஒரு தாய் கழுத்தை நெரித்து கொல்லுவோன்னு சொல்லுவாளா? பிள்ளை பாசம் எந்த அளவிற்கு ஒரு தாய்க்கு இருக்கும்? எல்லாத்தையும் மறைச்சிடும். நாயை பேயனை அடிச்சுவான், கொல்லுவான், கஷ்டப்படுத்துவான், சாப்பாடு தர மாட்டான். பெத்த தாய திருட்டு பயலா இருப்பான், ரவுடி பயலா இருப்பான், பொய் சொல்லுவான், சண்டை போட்டு வருவான். ஆனா அந்த தாய் என்ன பண்ணுவான்? பாசத்துல அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தவொடனே உடனே அவன் முடிச்சு வச்சிருக்கிற காசை அவுத்தி, இந்தப்பா வச்சுக்க, அம்மா உனக்கு தான் கொடுக்கல, நீ சாப்பிட்டியா, நீ நல்லா இருக்கிறியா, அது போதும். இதான் தாய் பாசம். தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுவது என்று சொன்னால் அவனை முதல்ல சந்திச்சு நல்லா இருக்கேன்னு ஆறுதல் வார்த்தை சொல்வது தாய். அந்த அளவுக்கு பாசம் நிறைந்த அந்த தாய்மார்களிடையே மாறுபட்டிருக்கிறார் இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் மரியம் பீவி. வெள்ளையர்களுக்காக எதிர்த்து நீ சிறை சென்ற எனது பிள்ளைகள் ஆங்கிலேயர்களிடத்தில் மன்னிப்பு கேட்ட கழுத்தை நெரிச்சு கொல்லுவான்னு சொல்லி ஒரு வீரத்தாய் சொல்லுகிறாள் என்று சொன்னால், இந்த தாய் பாசத்தை விட நாட்டுப்பற்று அங்கு மிகைத்திருக்கிறது, தேசப்பற்று மிகைத்திருக்கிறது, விடுதலை போராட்ட உணர்வு மிகைத்திருக்கிறது. அதனால தான் சொல்ல முடிஞ்சு. சாதாரணமா இதெல்லாம் ஒரு தாய் சாதாரணமா சொல்ல முடியுமா? எந்த அளவிற்கு விடுதலை போராட்டத்திற்காக வேண்டி பெண்களுடைய பங்கு இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, கேரளாவில் கண்ணனூர் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம் இருக்கிறது. கண்ணனூர் நகரத்தில் அந்த ஏரியாவை, அதாவது ராணி பீவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் ஆட்சி செய்கிறார்கள். அவர்களுடைய கட்டுப்பாட்டில் அந்த ஏரியா இருக்குது. 18ஆம் நூற்றாண்டில் அவங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். திப்பு சுல்தானுடைய ஆதரவாளர்களாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய உணர்வு என்ன? வெள்ளையர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும். எவ்வளோ பெரிய சிந்தனை! சாதாரணமாக ஒருத்தன் உடனே என்ன பண்ணுறாங்க? சாதாரண ஆளாக இருந்தால் கூட நாட்டுப்பற்றெல்லாம் தூக்கி விட்டாஞ்சிடறான். நாட்டுப்பற்றுனா என்ன? இன்னைக்கு கொடி ஏற்றி முட்டாய் கொடுத்துட்டா நாட்டுப்பற்றா? அடே நாட்டுப்பற்றுனா என்னன்னு தெரியுமா உனக்கு? லஞ்சம் வாங்காம வேலை செய்ய, அதான்டா நாட்டுப்பற்று. ஊழல் இல்லாம ஆட்சி பண்ணு, அதான்டா நாட்டுப்பற்று. இந்த நாட்டுப்பற்றை இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களும் சரி அதிகாரிகளும் சரி வெளிப்படுத்த முடியுமா? ஒவ்வொன்றிலே லஞ்சம், நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
ஒவ்வொரு திட்டங்களிலும் ஊழல், நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ராணி பீவி தனது அதிகாரத்தை அவர் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆங்கிலேயரை எதிர்த்திருப்பாரா? சிந்தித்து பாருங்கள். அந்த அம்மா ஆட்சி செய்கிற அந்த ஏரியாவை, அந்த பகுதியை தனக்குரியதாக அவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி இருந்தால் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி இருப்பாரா? ஆங்கிலேயரை எதிர்த்திருப்பாரா? தன்னுடைய பகுதியில் கூட அவர் என்ன செய்கிறாரு? வெள்ளையருக்கு எதிராக முழக்கமிடுகிறார். திப்புவோடு அவர் கூட்டு சேர்கிறார், ஆதரவாளராக இருக்கிறார். அவருடைய ஏரியாவை கடந்து ஆங்கில படை வீரர்கள் செல்லக்கூடாது என்று சொல்லி தடை விதிக்கிறார். பகிரங்கமாக அறிவிப்பு செய்கிறார். என்னுடைய ஏரியாக்குள்ள தாண்டி ஆங்கில படை செல்லக்கூடாது. ஏன்? நான் சொன்னா நீ படை திரட்டிட்டு வருவ. ஆங்கிலேயர்கள், வெள்ளையர்கள், பிரிட்டிஷ் ஏகாதிபதியர்கள் இந்த ஏரியாக்குள்ள வரக்கூடாது நான் சட்டம் போட்டா, தடுத்தா நீ படை திரட்டிட்டு வருவ. அதன் மூலமாக எனது ஆட்சி கவிழ்க்கப்படலாம். அஞ்சவில்லை. அந்த ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்கிற ஆசை உணர்வு அந்த ராணி பீவிக்கு இல்லை. நாட்டுப்பற்று வெளிப்பட்டது. ஆங்கில படை இந்த ஏரியாவிலே கடந்து செல்ல தடை விதித்தார். அதன் காரணமாக திடீரென ஆங்கில படைகள் சூழ்ந்து போரை ஏற்படுத்துகிறார்கள். அந்த போரிலே ராணி பீவியுடைய அந்த படை தோற்கடிக்கப்படுகிறது. 1783ஆம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்ட பிறகு ராணி பீவி கைது செய்து சிறையிலே அடைக்கப்படுகிறார் என்று சொன்னால் ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம்னு சொல்லி ராணி பீவி நினைத்திருந்தால் வெள்ளையருடைய காலை நக்கி பிழைத்திருப்பார். இன்னைக்கு என்ன நிலைமை? எவன் மகாத்மா, எவன் தேச தியாகி, எவனுக்கு இன்னைக்கு விருது எவன் பேர்லையோ என்ன நடந்துட்டு இருக்கு? சாவர்கர் யார்? அவரு அந்தமான் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிற பொழுது விடுதலை ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி வெள்ளையரிடத்திலே மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வந்தார். மன்னிப்பு கடிதம் வாஜ்பாய் எழுதி கொடுக்கலையா? மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கலையா? இப்படிப்பட்டவர்களெல்லாம் இன்றைக்கு தியாகிகளாக போற்றப்படுகிறார்கள். ஆட்சி அதிகாரத்திலே மன்னராக ராணியாக இருந்த அந்த ராணி பீவி என்ன செய்தார்? ஆங்கில படையை தனது பகுதிக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி தடை விதித்தார். அதன் காரணமாக கைது செய்யப்படுகிறார். போரில் தோத்து போய் கைது செய்யப்படுகிறார் என்று சொன்னால் இங்கே ஆட்சி அதிகாரம் முக்கியமாக இந்த பெண்கள் கருதவில்லை. நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நாட்டில் ஆங்கிலேயர்கள் வெளியேற வேண்டும். அடிமை இந்தியா, அடிமை தேசம் இந்த நாட்டில் இருந்துவிடக் கூடாது. இந்த நாட்டு மக்கள் சுதந்திர காட்டை மட்டும் சுவாசிக்க வேண்டும் என்பதில் மட்டும்தான் தங்களுடைய எண்ணம் இருந்தது. அதனால தான் இவ்வளவு பெரிய ஆட்சியை அவர்கள் தூக்கி எறிகிறார்கள். இது சாதாரணமானது இல்லை. அது மாதிரி என்ன நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். இன்னைக்கு முஸ்லிம்கள் என்று சொன்னால் அதில் முக்கியமான இடத்துல இஸ்லாமிய சமுதாயத்தில், முஸ்லிம் சமுதாயத்தில் முக்கிய இடத்தை பெறுபவர்கள் இமாம்கள், ஹஜரத்துமார்கள். இன்னைக்கு ஹஜரத்துமார்கள்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? மற்ற சமுதாயத்தில் ஏதோ வந்து தொழு வைக்கிறாரு, பள்ளிவாசலில் தொழு வைக்குவார், அவ்வளோதான் ஹஜரத்துமார்கள் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசலில் தொலை வைப்பவர் தான் ஹஜரத்துமார்கள் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அதை மட்டும் செய்யக்கூடியவர்கள் அல்ல. இந்த நாட்டிற்கு, இந்த தேசத்திற்கு ஒரு ஆபத்து, பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால், இந்த நாட்டிற்கு ஒரு பந்தம் ஏற்படும் என்று சொன்னால், எதிரிகளால் அச்சுறுத்தல் ஏற்படும் என்று சொன்னால் அதை எதிர்த்து களமாடக்கூடியதில் முதல் இருப்பவர்கள் ஹஜரத்துமார்கள், இமாம்கள். புரிந்து கொள்ளுங்கள். வெள்ளையர்களை எதிர்த்து போராடுகிற அந்த போராட்ட களங்களிலே பள்ளிவாசலிலே தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களே, இந்த இமாம்களுடைய பங்களிப்பு மகத்தான பங்களிப்பு. ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. நீங்கள் இன்றைக்கு சுவாசிக்கிற இந்த சுவாச காற்று என்பது என்ன? இஸ்லாமியர்களுடைய தியாகம், அவர்கள் சிந்திய இரத்தம், அவர்கள் சிந்திய உயிர் தியாகம், அவர்கள் செலவழித்த வாரி இறைத்த பொருளாதாரத்தினுடைய தியாகத்தினுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு இந்த விடுதலையுடைய சுவாச காற்றை நாம் அனைவரும் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். என்னன்னா, சுதந்திர இந்தியா நம்ம சொல்றோம்ல, இப்படி முதல்ல இந்தியாவில் இந்த கோஷத்தை முன் வச்சது யார்? இன்னைக்கு எவ்வளோ தலைவர்களை இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க டிவியில் வாசிச்சிருப்பாங்க. விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்த தலைவர்கள்னு சொல்லி இந்த விடுதலை என்கிற இந்த முதல் கோஷத்தை, பூரண விடுதலை என்கிற இந்த முதல் கோஷத்தை, விடுதலைனா என்ன? பூரண விடுதலை, பரிபூர்ண விடுதலை, இந்தியாவினுடைய அனைத்து அதிகாரமும் இந்திய மக்களுக்கு வேண்டும் என்கிற பரிபூர்ண விடுதலை என்கிற கோஷத்தை முதலில் முன்வைத்தவர்கள் யார்? சொல்ல முடியுமா? யார் அவரு? ஹஜரத் முஹானி என்று சொல்லக்கூடியவர் தான்
முதலில் பூரண விடுதலை வேண்டும் என்கிற கோஷத்தை வைக்கிறார். எங்க 1921ஆம் ஆண்டு காங்கிரஸ் சார்பாக அகமதாபாத்தில் ஒரு மாநாடு நடக்குது. 1921 காந்தியடிகள் அதில் கலந்து கொள்கிறார். அந்த ஹஜரத் முஹானி அவர் என்ன செய்யறாரு, உரை நிகழ்த்துறார். காங்கிரஸ் மாநாட்டில் கூட்டம் கூட இல்லை, ஒரு ஊரில் நடந்தால் அந்த ஊரில் முக்கியமான ஆள் பேசுவார். மாநாடு நடக்குது, மாநாட்டில் முக்கிய தலைவர்களும் உரை நிகழ்த்த முடியும். அதில் ஹஜரத் முஹானி வந்து கலந்துக்கிறாருன்னா அப்போ தேசத்தினுடைய விடுதலையில் அவருடைய பங்களிப்பு எத்தகையதாக இருந்திருக்கும். அப்போதான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் பேசுறதுக்கு. அந்த கூட்டத்தில் பேசுறார். சாதாரண இல்லை, தொழுக வச்சுட்டு மட்டும் போயிடுவான்னு நினைச்சிருக்காங்க. இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு இன்ச்சும் ஒவ்வொரு நகர்த்தலும் தேச விடுதலைக்காக வேண்டி தியாகம் செய்திருக்கிறார்கள். இதை சாதாரணமாக நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? இந்தியாவிலே தொடர்ந்து நடைபெறுகிற ஒரு போராட்டமாக குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை யார் முன்னெடுத்து செல்கிறார்கள், யார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? இந்தியா முழுவதும் ஒவ்வொரு கிராமங்களிலும் முஸ்லிம்கள் வீதியில் இறங்கி போராடுகிறார்களே. அந்த போராட்டத்தினுடைய விளைவு 40 நாளை கடந்தும் இந்த போராட்டம் இன்றும் முடிவடையவில்லை, முடிவுக்கு வரல. பிரதமர், உள்துறை மந்திரி எல்லாம் வாய் திறந்து இன்னைக்கு பேசுறாங்கன்னா அடையாள போராட்டமும் முஸ்லீம் போயிடுவாங்களா? அவர்களுடைய உள்ளத்தில் அந்த வீரம் விதைக்கப்பட்டு விட்டால், அந்த சிந்தனை மேலோங்கி விட்டால், அதை அடைவதற்காக வேண்டி எத்தகைய தியாகத்தையும் செய்வார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. இஸ்லாமியர்கள் களமிறங்கினால் அந்த போராட்டத்தை அணையாது, அணைக்கவே முடியாது, பத்து எரிந்து கொண்டிருக்கும் போராட்டத்தை. இது மாதிரி தான் சுதந்திர போராட்டத்தில் நாங்கள் பங்கெடுத்தோம்னா இப்போ நீங்க நம்புறீங்களா? சாதாரண ஆள் நினைச்சிடாதீங்க. வாய் மூடி மௌனியாக இருந்து விடுவார்கள், அமைதியாக இருந்து விடுவார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? விடுதலை போராட்டத்துடைய வரலாற்றை பாருங்கள். வீரமிக்க சமுதாயம், அள்ளி அள்ளி கொடுத்த சமுதாயம், உயிர் நீத்த சமுதாயம். புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு போறவன் ஜெயிலுக்கெல்லாம் எதுக்கு போறான்? இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிற சிறைச்சாலைகளில் அடைக்கப்படுபவர்கள் யார்? திருட்டு பய, கொள்ளக்கார, ஊழல் பெருவெளி, லஞ்சம் வாங்கினவள இன்னைக்கு ஜெயிலுக்கு போறான். ஆனா வெள்ளக்காரன் காலத்தில் கட்டப்பட்ட சிறைச்சாலைகள் நம்பி ஒளிந்ததே. அந்த சிறைச்சாலைகளை நெப்பியவர்கள் எப்படிப்பட்ட போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்? யார் அடைக்கப்பட்டார்கள்? வெள்ளையர்களுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்த முஸ்லிம்கள் அடைக்கப்பட்டார்கள். விடுதலை போராட்டத்திலே பங்கெடுத்த காரணத்தால் அடைக்கப்பட்டார்கள். ஆனால் முஸ்லிம்களுடைய போராட்டம் ஓயவில்லை, தொடர்ந்து நடந்தது. வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை சுதந்திரம் கொடுத்து விட்டு அறிவித்து விட்டு ஓடினார்கள். அதான் முஸ்லிம்களுடைய உணர்வு. புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ இமாம்கள்ல தொலை வச்சுட்டு போயிருவாங்க நினைச்சுக்கிறீங்களா? 1921 அகமதாபாத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஹஜரத் முஹானி அவர்கள் உரையாற்றுகிறார். அப்பொழுது அறிவிக்கிறார், பூரண சுதந்திரம் இந்தியாவிற்கு வேண்டும், பூரண சுதந்திரம் வேண்டும், ஆட்சி அதிகாரம் இந்தியர்களுக்கு மட்டுமானதாக இருக்க வேண்டும், அதிகாரம் இந்தியர்களுக்கு மட்டுமானதாக இருக்க வேண்டும், ஆட்சியில் பங்கு நம்முடையதாக இருக்கக்கூடாது என்கிற கோஷத்தை முன்வைக்கிறார். அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்தவர்கள் ஹஜரத் அவர்களுடைய உரையை கேட்டுவிட்டு இதுதான் தீர்மானமாக இந்த மாநாட்டில் ஏற்றப்படுமோ என்கிற சிந்தனையில் தள்ளப்படுகிறார்கள். காந்தியடிகள் வர்றார், அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். காந்தியடிகள், மகாத்மா காந்தின்னு சொல்லுமே, அந்த காந்தியடிகளுடைய நிலை என்ன? 1921 காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றப்பட்ட தீர்மானத்தை நீங்கள் படித்து பாருங்கள். காந்தியடிகள் வந்து ஹஜரத் முஹானி அவருடைய கருத்துக்கு மறுப்பு சொல்றார். அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறார். ஏன்? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வச்சுக்குவோம், அவங்க பிரிட்டிஷ்காரன்னு இருக்கட்டும், நம்மளும் இருப்போம். அப்படி ஒரு தீர்மானத்தை 1921 ஏற்றப்படுகிறது. அப்புறம் என்ன நிலைமை தெரியுமா? திரும்பி 1929 லாகூர்ல காங்கிரஸ் மாநாடு மறுபடியும் நடக்குது. 29 எந்த தீர்மானத்தை முன்மொழிந்தாரோ அந்த ஹஜரத் அவர்கள், அதே தீர்மானத்தை 1929 காந்தியடிகள் லாகூரில் அந்த தீர்மானத்தை முன்மொழிந்ததை நிறைவேற்ற வேண்டும் என்கிறார். பூரண விடுதலை, இந்தியாவினுடைய நீதி இந்தியர்களுக்கு, இந்தியாவினுடைய ஆட்சி இந்தியர்களுக்கு, வெள்ளையரிடத்தில் எந்த ஆட்சி அதிகாரத்தையும் நாம் பங்கெடுத்து விடக்கூடாது, முழு அதிகாரமும் இந்தியர்களுக்கு வர வேண்டும் என்கிற ஹஜரத் அவர்களுடைய தீர்மானத்தை 21 காந்தியடிகள் மறுத்துவிட்டு 29 லாகூர்ல நடக்கிற அந்த மாநாட்டில் தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய வேட்கை எந்த அளவிற்கு இருந்திருக்கிறது பாருங்கள். வெள்ளையர்களை விரட்டி அடிப்பதிலே முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு வீரமிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். குடிகாத்த குமரன் அவரோட சிறைக்கு போனவங்க 7 பேர் முஸ்லிம்கள். அதெல்லாம் நமக்கு தெரியுமா?
1908 என்ன நடந்துச்சு? வ.உ.சி. சிதம்பரனாருக்கு எப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்பட்டது தெரியுமா? அந்த வரலாறை நாம் படித்திருக்கிறோமா? தெரியுமா நமக்கு? இன்னைக்கு வ.உ.சி. சிதம்பரனார் பிள்ளையை தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறோமே. அந்த சிதம்பரனார் பிள்ளையை 1908 பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு நெருக்கடி நிலையை ஏற்படுத்தி தேசிய தலைவர்களை எல்லாம் கைது செய்கிறாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் சாதாரணம் கிடையாது. இன்னைக்கு போட்டிருக்கிற சட்டங்கள் எல்லாம் கால் தூசி. பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இருந்த சட்டம்லாம் அவ்வளவு கொடுமையான சட்டங்கள். கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, எதிர்த்து பேச முடியாது, போராட முடியாது, சிறையில் தள்ளிடுவான். ஜனநாயகம் கிடையாது. இன்னைக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க மாதிரி ஜனநாயகம் இருந்துச்சு. ஜனநாயகம்லாம் கிடையாது. எல்லா அதிகாரமும் அவன்கிட்ட இருக்கும், பிரிட்டிஷ்காரன்ட்ட இருக்கும். அவனை எதிர்த்து நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா சுட்டு தள்ளிடுவான். போராடினீங்கன்னு சொன்னா சிறையில் அடைச்சிருவான். அவனுக்கு அடிமையா தான் நீங்க இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலை 1908 ஒரு நெருக்கடியான பிரகடனத்தை ஏற்படுத்துகிறார்கள். தேசிய அளவில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் முக்கிய தலைவர்கள் அளவில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். காந்தியடிகள் வரைக்கும் தலைமறைவு தான், பிடிச்சா உள்ள போட்டுருவான்ல. அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி நிலை ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் வ.உ.சி. சிதம்பரனார் பிள்ளை என்ன செய்கிறார் அப்படின்னா, மொய்தீன் பிள்ளை அவர் வீட்டுக்கு போகிறார். எப்படி தன்னை பிடிச்சிருவாங்க, நம்ம பயந்து ஒதுங்கி எல்லா தலைவர்களும் மறைஞ்சிருக்கிற மாதிரி வ.உ.சி. சிதம்பரனார் பிள்ளையும் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற வ.உ.சி. சிதம்பரனார் பிள்ளை தான் மறைந்து கொள்வதற்கு சிறந்த இடம் எதுன்னு சொல்லி அவர் தேர்ந்தெடுக்கிறார் தெரியுமா? மொய்தீன் பிள்ளை வீட்டில் போய் இருந்துருவோம், அவர் தான் நம்ம இருக்கிறத யாருக்கும் காட்டி கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மொய்தீன் பிள்ளையுடைய வீட்டிற்கு வருகிறார். அங்கே பாதுகாப்பு தேடி வருகிறார். அந்த நேரத்தில் காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்படுகிறார். மொய்தீன் பிள்ளையும் கைது செய்யப்படுகிறார். எப்படி நீ இடம் கொடுக்க போச்சு, ஏன் எங்களுக்கு தகவல் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவரையும் கைது செய்து சிறையில் அடைத்து விடுகிறார்கள். இந்த 1908 இது நடைபெறுகிறது. இந்த நிகழ்வு நடந்த பிறகு நெல்லையில மிகப்பெரிய போராட்டத்தை பத்தேறுகிறது. மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்படுகிறது. போராட்டம் நெல்லையில வெடிக்கிறது. இந்த போராட்டத்திலே துப்பாக்கி சூடு நிகழ்த்தப்படுகிறது. 1908 அந்த துப்பாக்கி சூட்டில் வ.உ. சிதம்பரனார் கைது செய்யப்பட்டதற்காக வேண்டி முதலில் உயிர் தியாகம் செய்தவர் யார் தெரியுமா? முகமது யாசின். நெல்லையில இந்த வரலாறு இன்றைக்கு பேசப்பட்டிருக்குமா? இந்த வரலாறு ஒவ்வொரு நாளும் ஏட்டிலே பட்டிமன்றங்களிலே சொல்லப்பட்டிருக்குமா? எந்த அளவிற்கு முஸ்லிம்களுடைய தியாகங்கள் பாருங்கள். ஒருத்தன் சுட்டு கொல்லப்படுகிறான். எதற்காக? வ.உ. சிதம்பரனார் பிள்ளையை எப்படி கைது செய்தீர்கள் என்று சொல்லிவிட்டு, இந்த தலைவரை எப்படி கைது செய்தீர்கள் என்று சொல்லி வெள்ளையர்களுக்கு எதிராக வீதியிலே இறங்கி போராடுகிறான். அந்த போராட்டத்தினுடைய உச்சம் பிரிட்டிஷ் ராணுவத்தால், பிரிட்டிஷ் அதிகாரிகளால் அங்கே முகமது யாசின் என்று சொல்லக்கூடியவன் சுட்டுக் கொல்லப்படுகிறான். சென்னையில் ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது நீல்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி, அவன் கொடுங்கோலன், மோடிக்கெல்லாம் அப்பன். அப்படிப்பட்ட ஆளு அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் போராடுறாங்களோ கண்ணு மூஞ்சி தெரியாம சுடுறது, ஆளை காலி பண்ற தூத்துக்குடி மாதிரி வாயில சுடுவானே. அவனது சட்டத்தில் இடம் இருக்காம இல்ல, வாயில சுடுறதுக்கு வாயில சுட்டு கொண்டாங்களா இல்லையா? அந்த மாதிரி நீல்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி கண்ணு மூணு தெரியாம போராடுறவங்களெல்லாம் சுட்டு கொள்றான். ஒரு கொடுங்கோலன். அவனுக்கு சென்னையில் சிலை வைக்கப்படுகிறது. 1927 அந்த சிலை தகர்த்தெறியப்படுகிறது. யாரால் தகர்த்தெறியப்படுகிறது தெரியுமா? ஒரு கொடுங்கோலனுக்கு இந்த நாட்டில் சிலையா? ஒரு கொடுங்கோலனுக்கு இந்த நகரத்தில் சிலையா? என் நாட்டு மக்களை கொன்ற ஒரு கொடுங்கோலனுக்கு இந்த தேசத்தில் சிலை வைக்கப்படுகிறா என்று சொல்லி அவனுடைய சிலை தகர்க்கப்படுகிறது. யார் தகர்த்தார்கள் என்று சொன்னால், ராமநாதபுரத்தை சார்ந்த முகமது சாலி தகர்க்கிறார். போய் அவரோடு கூட செல்கிறார். அதே ராமநாதபுரத்தை சார்ந்த மஸ்தான் போகிறார். சென்னையை சார்ந்த அப்துல் மஜீது போகிறார். லத்தீப் போகிறார், சென்னை சார்ந்தவர். அதே போல பண்டுட்டியை சார்ந்த முகமது உசேன் போகிறார். இவர்கள் எல்லாம் கூட்டாக சேர்ந்து அந்த சிலையை உடைத்து தகர்க்கிறார்கள். வெள்ளையனுடைய சிலை தகர்த்தெறியப்படுகிறது. அந்த கொடுங்கோலன் சிலை உடைத்தெறியப்படுகிறது. அதன் காரணமாக இவர்கள் கைது செய்யப்பட்டு 2 வருடம் கடுங்காவல் தண்டனை வழங்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இப்படி இந்திய விடுதலை போராட்டத்தில் வேங்கையாக முஸ்லிம்களுடைய தியாகமும் வீரமும் மறைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.